தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் ராமநாதபுரத்தில் பிரபல ஐஸ்வர்யா பேக்கரியில் ஸ்வீட் காரம் தயாரிக்கும் பணி இரவு பகலாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 10க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் இயங்கி வரும் பேக்கரிக்கு சேர்த்து ராமநாதபுரம் அரண்மனை அருகில் உள்ள பேக்கரியில் தயார் செய்யப்படுகிறது. வழக்கமான லட்டு, மைசூர் பாக், ஜாங்கிரி மற்றும் பால் கலந்த இனிப்பு வகைகள், காரங்கள் போன்றவை டன் கணக்கில் தயார் செய்யப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் 15 மணி நேரம் வரை உற்பத்தி பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு புதிய அறிமுகமாக முருங்கைக்காய் அல்வாவும், திராட்சை, ஆப்பிள், அன்னாசி, வாழைப்பழம் போன்ற பழங்களை பயன்படுத்தி புதிய வகை இனிப்புகளை அறிமுகம் செய்திருப்பதாகவும் பேக்கரி தரப்பினர் தெரிவித்தனர். புது இனிப்பு வகைகளாக கேட்குறாங்க. போன வருஷம் இந்த வருஷம் என்ன ஸ்பெஷலு அந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோம்னா, காய்கறியை வச்சு நிறைய இனிப்பு வகைகள் பண்ணியிருக்கோம். உதாரணமாக பீட்ரூட் அல்வா, முருங்கைக்காய் அல்வா போட்டிருக்கோம், அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். அப்போ பூசணியை வச்சு ஆக்ரா பேட்டான்னு ஒரு ஐட்டம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி புது ஐட்டம்லாம் நிறைய இந்த தீபாவளிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி இப்போ பேக்கிங்க்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கொடுக்குற கிஃப்ட்டை நல்ல ஒரு பக்கா பாக்ஸ், கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. அதனால் அதுக்கும் நிறைய நாங்கள் மெனக்கெட்டுருக்கோம். ஒரு புதுமையாக பண்ணணும், வெஜிடபிளில் பண்ணணும் அப்படின்றதுனால புது முயற்சி எடுத்திருக்கோம். பீட்ரூட் அல்வா, முருங்கை அல்வா, திருவையார் அசோக் அல்வா, பனை அல்வா, இது மாதிரி புது விஷயமா பண்ணிகிட்ருக்கோம்.